Hi friends, welcome back to my channel SA Trending Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கட்லா மீன் குழம்பு. இப்போ நான் வந்து என்ன ஆட் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், வரமிளகா, மல்லி, சீரகம், சோம்பு அப்புறம் இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மிக்சரா பண்ணி இப்போ வந்து அத வந்து வாணல்ல போட்டு வச்சிருக்கோம். வணக்க போறோம் நம்ம. இதுல வந்து கொஞ்ச நேரம் இதுல வந்து கொதி விழுந்த உடனே நம்ம வந்து மீனை வந்து போட்டுறலாம். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஹை ஸ்பீட்ல வச்சு நல்லா வந்து இது வந்து கொதி விழுற வரையும் மீனை எடுத்து போட்டுடலாம். மீனை இப்போ வந்து போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம வந்து மீனை போட்டுடலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ எல்லா மீனையும் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் குழம்பு, நான் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா சக்தி. இது வந்து கொஞ்சம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். எனக்கு வந்து காரம் வந்து அதிகமாக தேவைப்படுது, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக இந்த பேக்கெட் ஃபுல்லாகவே நான் போட்டுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து உப்பு வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே மிக்ஸ் பண்ணக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதி வழிகிற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். மிக்ஸ் பண்ணி தேங்காய் மட்டும் தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் அரைச்சி இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டாலும் ஓகே. அது வந்து கேரளா ஸ்டைலு, அந்த ஸ்டைலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தக்காளி, வெங்காயம், சீரகம், மிளகு, சோம்பு, தேங்காய் வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த மிக்சரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வாணலில் எடுத்து எண்ணெய் ஊற்றி அந்த மிக்சரை அப்படியே போட்டு அந்த வெங்காய சோம்பு சொன்னல அது எல்லாத்தையுமே போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் மீனை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி கொதி விழுகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து கட்லா மீன் ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் கொதி விழுத ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிண்டக்கூடாது. மீனை பொறுத்தவரை ரொம்ப கிண்டினிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் வந்து கிண்டவே கூடாது நம்ம. அதனால் கிண்டாமல் அது வந்து வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும்.
சரௌண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கொதி விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்லா மீன் குழம்பு பண்ணணும். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.